அக்னிச் சுடலை கோயிலை தேடிய பயணம் ஆரம்பித்தது. வழியின் நடுவில் முப்பந்தல் இசக்கியம்மன் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டு கிளம்ப ஆரம்பித்தோம். வானத்தை முட்டி நின்று கொண்டிருக்கும் மலைகள், மலைகள் மேலே இயற்கை அன்னை பச்சை பட்டாடை உடுத்திக் கொண்டு சிரித்து கொண்டு நிற்பது போல் காட்சி அளிக்கிறது. காண மயிலாடும், காண்போரின் மனதாடும் காவல் கிணறு கிராமம்.
நேயர்களே, நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு அழகிய கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அக்னி சுடலைன்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்கோயில் இருக்கிறோம். அந்த கோயிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் என்ன, அந்த கோயிலுடைய வரலாறுகள் என்ன, எல்லா விஷயத்தையும் நாம் அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மா அவங்க மூலமாக இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். கருடா டிவி சார்பாக இந்த காவல் கிணறுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொண்டு ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மா, உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டு தான் எங்களுடைய படக்குழு உங்களை தேடி வந்திருக்கோம். இந்த வழிபாட்டுக்குள்ளே எப்படி வந்து அப்படின்னா, இங்கே வந்து நான் இடம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இங்கே இந்த ஊருக்கு வந்து 18 வருஷம் ஆகிட்டு காவல் கிணறுக்கு வந்து. அதே மாதிரி நான் இடம் எடுக்கணும் அப்படின்னு எல்லோரும் இடம் எடுத்தாங்க, நானும் இடம் எடுத்தேன். நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அதே மாதிரி இடம் எடுத்து வீடு கட்ட முடியாமல் நான் பிளிச்சிங் போட்டு இடத்த விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்வை பார்க்க வந்தேன். வீட்டை பார்வை பார்க்க வரும்போது 2 சாமி இங்கே முழுங்கி கிடந்தது, மண்ணுக்குள்ளே முழுங்கி கிடந்தது. அதே மாதிரி இங்கே சுடலை சாமி நிற்காரு, பூரா வனமாக நின்னது. அப்போ என்கிட்ட வந்து நான் இப்போ இடம் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு பின்னாலேயே தெய்வம் வந்தது. நீ யார் என்னன்னு கேட்டேன். கேட்கும்போது இந்த மாதிரி நீ இடம் எடுத்துகிற இடத்துல தான் நானும் இருக்கேன், நீ வீடை கட்டு, நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன்னாரு. வீடு கட்ட பணம் கிடையாது. அப்படி இடம் எடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நினைக்க இருக்கும்போது அவர் சொன்னார், வீடு கட்டிடலாம், நீ வீடு கட்டுவேன், நான் கட்டி தாரேன் அப்படின்னு. அவர் 10 பைசா என் கையில் இல்லாம்போது ஒரு ஆள் மண்ணை கொண்டு வந்து போடுது, ஒரு ஆள் சிமெண்ட் எடுத்து தரங்கு, ஒரு ஆள் செங்கல் எடுத்து தரங்க, நீ வீடை கட்டுங்க, எங்கேயும் போகக்கூடாதுங்க. அப்போ நான் ஜாதகம் மட்டும் பார்ப்பேன், யாருக்காவது ஏதாவது ஒன்றா ரேஸை பார்த்து விடுவேன். அப்போ பார்த்து விட்டுட்டு இருக்கும்போது எல்லோரும் என்கிட்ட தேடி வருவாங்க. தேடி வந்துகிட்டே இருக்கும்போது சிறுக தேடி வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு ஆள் மணல், ஒரு ஆள் செங்கல், சிமெண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து வீடை உண்டாக்குனார். வீடை உண்டாக்கி அந்த பிறகு வீட்டில் படுத்துருக்கும்போது இந்த ஐயா வந்து சொல்லையா வந்து என்கிட்ட கேட்காரு, நான் மண்ணில் முங்கி போய் கிடக்கேன், என் குடும்பம் யாருமே எங்களை பார்க்கல, அதனால் நீ குடும்பச்சாமினா குடும்பக்கிட்ட போய் கேளு, என்கிட்ட ஐயா வர அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நீ தான் எனக்கு செய்யணும், நீ தான் உன்னை உட்கார வச்சுருக்கேன், நான் எனக்கு சவிதான் உட்கார வச்சுருக்கேன், நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வந்துட்டு நான் மண்ணுக்குள்ளே முங்கி கிடக்கேன்னு மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை எனக்கு இருக்க விடலை. அப்போ நான் சாமி தீவிரமாக கும்பிட மாட்டேன், இந்து தான். ஆனால் கோயிலில் மட்டும் வீட்டுக்குள்ளே மட்டும் பூஜைகளை வச்சு ஜாதகம் பார்க்க இதை மட்டும் தான் பண்ணிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். அப்போ என்னை இப்படியே அடிக்கடி வந்து இவங்க 2 பேரும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்போ நான் இதை வச்சு விசாரித்தேன், இது என்ன வனம் மாதிரி கிடக்கு, இது யார் இடம் என்ன ஏதுன்னு. இது கவர்மெண்ட் இடம், சோலார் தாத்தா சாமி கும்பிட்டார் அந்த காலத்தில். அவங்க வந்து சோலார் ஜாதி, அவங்க கும்பிட்டாங்க. இப்போ வந்து சும்மா தான் கிடக்கு, அதனால் யாரும் பூஜையெல்லாம் வைக்க மாட்டாங்க, மரம் உடஞ்சி மேலே கிடக்கு, யாரும் செய்யவும் மாட்டாங்க, இந்த இடத்துக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. இந்த ஏரியாவில் ஒரு ஈக்குஞ்சு கூட வராது. நானே இடம் எடுத்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், என்னடா ஒரு ஆள் இல்லாத இடத்துல இடம் எடுத்துருவேன்னு. அதுக்கப்புறம் நான் இருக்க முடியல என் கூட பேச ஆரம்பித்தவொடனே உடனே சரி இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நான் யாருன்னு பார்த்துருவோம். இந்த கோயிலில் வந்து நான் 5 வருஷம் ஆகுது, இந்த கோயிலுக்குள்ளே வந்து 5 வருஷம் ஆகுது. அப்போ இந்த சாமியை வச்சு நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். ஒருத்தருமே அவங்களுக்கு பூஜை வைக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னார். சொல்லி எல்லோரும் போகிறவட்டையும் வரவட்டையும் விசாரிச்சுட்டே இருந்தேன். அப்போ இது வந்து ஒரு சோலார் தாத்தா, அவர் இறந்து போயிட்டார், மறுபடி நீங்கள் மாலைகளை போடனாலும் போடுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். உடனே நான் என்ன செஞ்சேன், இவர் வந்து மறுநாள் எனக்கு க்ளீன் பண்ணு, என்னை தூக்கி மேடை கட்டி வையின்னு என்னையவே பண்ணி பற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ என்னையை பண்ணி பற்றிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் வந்து ஒரு 8 மணி போல் சூடம் பறித்துட்டு அதில் நின்றுட்டு இருந்தால் நீ நாளைக்கு வா அப்படின்ட்டாரு. இப்போ நாளைக்கு வான்னு சொன்னால் ஒருத்தர் இல்லை பேச்சை உண்டு கேட்குன்னு பார்த்தா இவர் மரத்துக்குள்ளே முங்கி கிடக்காரு, அங்கே 2 மண்ணுக்குள்ளே முங்கி கிடக்கு. அப்போ உடனே என்ன ஆளுக்கானோ ஒருத்தருங்கானு நமக்கு சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லி நான் சவுண்டை கேட்டுட்டு சரி நான் வெள்ளிக்கிழமை வாரேன் அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்தாரு. வெள்ளிக்கிழமை போயிட்டேன். வெள்ளிக்கிழமை நான் 12 மணிக்கு இங்கே வாரேன். 12 மணிக்கு வந்து சரி என்னன்னு பார்ப்பேன், எனக்கு பயமே இல்லை. அப்படி 6 மணிக்கெல்லாம் வெளியில் வர மாட்டேன். 12 மணிக்கு நான் என்னை கூட்டிகிட்டு வராரு யார், 12 மணிக்கு வந்து ஐயாவுக்கு முன்னாடி நின்று நீ யாரையா என்ன யாரோட வம்சம் என்னைய வந்து சும்மா வந்து அலப்பறை பண்ணுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஒரே போடு, நீ தான் எனக்கு பூஜை வைக்கணும், இங்கே யாரையும் பூஜை வைக்க விட மாட்டேன், பூஜை வைக்க வர மாட்டாங்க, இதுக்கு இப்போ மண்ணுக்குள்ளே பூந்து கிடக்க எடுத்து வைக்க மாட்டேங்காங்க அப்படின்னு ஒரே தான். எங்கள் குடும்பத்தில் ஆள் இருக்குது, ஆனால் ஆள் செய்ய மாட்டாங்க, அதாவது நானும் கேட்கவும் இல்லை, அவர் குடும்பத்துக்கு நான் போகவும் இல்லை, அவரோட சோலாரோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் இப்படியே சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சரி சோலார்னு யாருன்னு நான் விசாரிச்சுட்டு செய்கிறையா, திடீர்னு வந்து நான் பொங்கல் வச்சேன் யாராவது இறக்கி வச்சுட்டு நினச்சிவார் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி பொங்கல் வச்சேன்.
பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் வந்து இங்கே பொங்கல் வைக்கக்கூடாதுன்னாரு. அப்போ பொங்கல் வைக்கக்கூடாதுன்னா இந்த சாமியை நீ கும்பிடக்கூடாது அப்படின்னு. சரி சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சாமி சொல்லட்டேன் என்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ மறுநாள் வந்து அந்த ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, சொன்ன ஆளுக்கு பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு. அப்போ ஆக்சிடென்ட் ஆனவும் அந்த ஆள் இந்த பக்கமே வரலை. சரி அப்படின்னு நானும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி நம்மக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சேன், சாமிக்கு மரங்கிறலாம் சுத்தப்படுத்தி மரத்தில் எடுத்து ஜேசிபை கூட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்ல சாமிக்கு பூஜை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். யாராவது வரட்டும் நம்ம பதில் சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு. ஐயா நீரே பதில் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், நீர் பேசுகிறீர்கள் என் கூட, அப்போ எல்லோரும் கூட நீர் பேசும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரோட நீ பேசணும்னு சொல்லி பூஜை வச்சுட்ருக்கேன். பூஜை வச்சுட்டு இருந்தேன்னா எல்லோரும் போகிற ஒவ்வொரு ஆளுகளே வரமாட்டாங்க. இந்த ஏரியாவுக்கு ஆளே நடமாட்டமே கிடையாது. அப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆளாகவும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு ஆளாக வரும்போது என்ன ஜாதம் பார்ப்பீங்களாக்கா அப்படின்னு. ஆமாம் ஜாதம் பார்த்தாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. இப்படி பார்த்து நல்லா கரெக்டாக இருக்கவும் என்கிட்ட அதிகமாக ஆள் வர ஆரம்பிச்சிட்டு அதிகமாக இருக்கும். நான் புக் பண்ணி தான் வாங்க, நான் இந்த நேரத்துக்கு இருக்க மாட்டேன், வெளியில் பூஜைக்கு போயிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சரின்னு புக் பண்ணி வருவாங்க. புக் பண்ணி வந்து பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி ஐயா என்ன செஞ்சார், 12 மணிக்கு வந்து நான் சூடத்தை படுத்திட்டு இருக்கும்போது மேலே குதிச்சிட்டாரு. குதித்த உடனே யாருன்னு தெரியுதா, நான் நடராஜன் வந்திருக்கேன். என்ன நடராஜன் இன்னத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நான் நடராஜன் கிடையாது, நான் ஐயா அப்படின்னாரு. ஐயானா எந்த ஐயா, இவன் பேர் என்ன? அது பிறகு சரின்ட்டு கும்பிட்டுட்டே இருக்கும்போது ஐயா சொன்னார், சரி நீ ஒரே இடத்துல பூஜை வச்சிட்டு இருக்கியே, நான் மண்ணுக்குள்ளே பஞ்சு கிடக்க, என்னைய நீ உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்டார். அப்போ என்னையா நீ இங்கே கும்பிடுன்னு சொன்னார், நீங்கள் அங்கே கும்பிடுன்னு சொன்னார், எத்தனை சாமிக்கையா நான் பூஜை வைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஜாதம் பார்த்து நான் கஞ்சி குடிக்கிறவா, நான் என்னை போய் நீ கும்பிடு நான் கும்பிடு எங்கேயும் எடுப்பேன்னே. நான் மண்ணுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் அம்மா மகனும் கும்பிட்டு உள்ளே கிடக்கோம், என்னை எடு மேடை கட்டி வை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் சரின்னு ஜாதம் 10 ரூபா சிறு சேர்த்து வச்சு நான் பையா தான் செய்வையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாயை சேர்ந்தவொன்னே உடனே நோயாளிகளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நோயாளிகளாக வரவும் நானும் இந்த மாதிரி சொன்னேன், இப்படி சொல்கிறாரு என்னால் முடியலை அப்படின்னு. எனக்கு இந்த காரியம் பண்ணி கொடுத்தா நான் சாமியை வெளியே எடுத்து கொடுக்கறதுக்கு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு. ஒரு நாள் வந்து நீ எங்கே இருக்க சொல்லு, நான் வெளியில் எடுத்து வைக்க, மேடை கட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மேடை கட்டியாச்சு. அப்போ மேடை கட்டி முடிச்சாச்சு. அம்மாவை ஐயாவை காணோம், எங்கே இருக்கே என்ன, நான் இங்கே இருக்கேன்னு பேச தொடங்கிட்டாங்க. மணி 9 மணி. கூட ராஜாங்கிற பையனும் கூட இருக்கான். ஆமாம் ராத்திரி. அப்போ உடனே நான் இங்கே இருக்கேன்னா நான் கண்ணுக்கு காட்டு, அதுக்கப்புறம் நான் எடுத்து வைக்கணும் வீட்டுக்கு போயிட்டேன். பயந்துட்டு நிறைய பயம் போயிட்டேன். வனம் மாதிரி கிடக்குது. அப்போ போனவொன்னே வீட்டில் வந்து படுத்து கிடக்கேன். சப்புன்னு செவுட்டில் வந்து அடித்தவொடனே ஏன் அடிக்கன்னு, நீ நேற்றே சொன்ன இன்னும் என்னை எடுத்து வைக்கலையா அப்படின்னு. சரி நீ ஏதாவது காட்டினா, நீ எந்த இடத்துல இருக்குன்னு காட்டினா தான் நான் எடுப்பேன், நீ எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லாமல் இருந்தால் நான் எப்படி காட்டுவேன் அப்படின்னேன். சரி நான் காட்டுறேன், இன்னைக்கு 12 மணிக்கு நீ முழிச்சிரு, நான் உனக்கும் உன் பிள்ளைக்கும் காட்டுவேன்னாரு. சரி நான் அவனையும் சின்ன பையன், அவனையும் கையில் வச்சுக்கிட்டு தம்பி உன் கண்ணுக்கு தெரியாதான்னு பாரு அப்படின்னு. அவன் தம்பி வந்து எம்மா ஆமாம்மா கொப்பரை மாதிரி ஒன்று வருதுன்னா, கொப்பரை மாதிரி ஒரு வருதுன்னு சொன்னவொடனே டங்குன்னு வந்து அதே இடத்துல நின்றுக்கிடுச்சு. இதில் தான் நீ இருக்கியான்னு கேட்டேன். கெச்சுன்னு கெவில் அடிச்சிச்சு. அப்போ கெவில் அடிச்சிச்சேன்னு நான் உத்தரவு கொடுத்துட்டேன், நீ எடுத்து வை அப்படின்றது. அது பிறகு நான் எடுத்து தோண்டி பார்த்தா உள்ளே இருக்குது. அப்போ ஆளை வச்சு தான் தோண்டினேன். ஆளை வச்சு ஒரு 2 கொத்தனார் ஒரு கையால் எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் இருக்கும்போது தான் தோண்டி அவங்க தான் தூக்கி செஞ்சு வச்சு மேடையில் வச்சு கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்தவங்க அப்போ நீர் என்ன சாமின்னு தெரியாமல் நான் பூஜை வைக்க, ஏன்னா நீர் அடிக்கடி வீட்டுக்கு வரது வச்சுக்கிடக்கூடாது, நான் என்ன கொடுக்கணும் அதை சாப்பிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் கும்பிடுவேன், என்னையும் வந்து தும்பு படுற மாதிரி இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னு. இல்லை நான் நோயாளிகள் ஏற்பட்ட, என் பிள்ளைலாம் நோயில் இருக்குது, என் பிள்ளைகளெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன், உன் கையில் கொண்டு விடுறேன்னாரு. அப்போ நோயாளி நான் என்ன டாக்டராக படிச்சிருக்கேன் நோயாளி பார்க்கறதுக்கு என்ன, இல்லை நீ பச்சையில் கொடுப்பேல்ல அந்த பச்சையில் நான் சொல்கிறேன், நீ பிடிங்க எடுத்து வை அப்படின்னாரு. நான் கரெக்டாக வந்து முதல் நாளைக்கு ஒரு நோயாளி வருதுன்னா உன் பிள்ளை இங்கேருந்து வாரான் செய்வனே இல்லைன்றவார். அப்போ உடனே சத்தியம். அப்புறம் உடனே நோயாளி வருவாங்க. வந்தவொடனே அம்மா கைப்பட்டாலுமே போதுன்றவாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு நிறைய ஆளுகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக ஆகி எந்த பிரச்சனையும் பாட்டி வைத்தியம் தான். மருந்து பச்சையால் மருந்தாக அரைச்சி எடுத்து வைக்கிறது, ஐயாவுடைய திருநீர் எடுத்து வைக்கிறது, உடனே சரியாக போகும். நல்ல சரியானவொன்னே உடனே அவகிட்ட சொல்ல எல்லாம் ஆளுகள்லாம் வர்றாங்க. கேன்சரு, புத்துநோய், என்னென்ன நோய்களோ அத்தனை நோய் ஆஸ்பத்திரியில் முடியாத கேஸெல்லாம் இங்கே வருவாங்க. இங்கே வந்தவொடனே எத்தனையோ குடும்பத்தை ஐயா காப்பாற்றிருக்காரு. அதனால நாங்கள் என்கிட்ட பேசுவார். ஏன்னா என்கிட்ட பேசி 6 மணிக்கு வந்து நின்னா பேசி உத்தரவு கொடுப்பாரு. இந்த கேஸ் இருக்குமா, இந்த கேஸ் இருக்காது, இவன் செத்து போவான், இவன் இருப்பான், இவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவார் என்கிட்ட. அப்போ என்கிட்ட மட்டும் பேசுவார். நீங்கள் மற்றவங்க பேசுங்க ஐயா அப்படின்னா அப்படி பேச மாட்டேன்றாரு. நான் உத்தரவு கொடுப்பேன் அவங்களுக்கு, உங்ககிட்ட மட்டும் தான் நான் பேசுவேன்னாரு. இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு.
சேர்த்துறா. ம் கேளு என் பிள்ளை நல்லா கேளு. சரி சரி சரி. இந்த இடத்துல ஏகப்பட்ட மக்களுக்கு நான் காப்பாற்றி கொடுப்பேன். என் பிள்ளைகளை நிறைய அவதிப்பட்டு போய் கேள்விப்பட்டு தான் வந்தோம். செய்வேன் முக்கால் சத்தியமா நான் செய்வேன்டா. சரி உனக்கு நான் கொடுப்பேன். என் பிள்ளைகிட்ட மட்டும் தான் பேசுவேன். சரி என் பிள்ளைகிட்ட நான் சொல்லியிருக்கேன், முக்கால் சத்தியமாப்பட்டிருக்கேன். சரி. அவள் என்கிட்ட 6 மணிக்கு வெளியே வராதவா என் முன்னால் நின்றுட்டு இருக்கா. யார் வந்து அவசிக்க முடியாது. யாரும் அவட்ட திருநீர் வச்சாதான் அவர் நின்று இருப்பா. அவள்கிட்ட யாரும் பார்க்காம போனா அவள் செத்தா. அவளை மீறி பேச அவள் இருக்க மாட்டா. அது பிறகு எல்லாம் நோயாளிகள்லாம் வர ஆரம்பித்து நோயாளிகளுக்கெல்லாம் சரியானோன்னே இப்போ இந்த இது நோய் ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியாது, வைக்க முடியாது, மருந்து கிடக்கு, எல்லாமே மருந்து அது கிடக்கு இது கிடக்கு. அந்த ஐயா சொல்லிடுவார், வந்தவொன்னே நீ உள்ளே மருந்து கிடந்தால் உள்ளே விட மாட்டார். நீ போய் மருந்து எடுத்துகிட்டு வா போ, உன் வயிற்றுக்குள்ள அசிங்கம் கிடக்கு அப்படின்னு சொல்லிடுவார். இது யார் வச்சது எவர் வச்சது அதையும் சொல்லிடுவார். அதே மாதிரி நீங்கள் சண்டை போடக்கூடாது, என் பிள்ளைகிட்ட வந்து எதுவும் சண்டை போடக்கூடாது, நீ வந்து மருந்து இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் தான் என் பிள்ளை சொல்லுவா, இல்லைன்னா என் பிள்ளை சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. என் கண்ணுக்கு காட்டினோன்னே ஆள் வருது அப்படின்னா நீ அங்கேயே நிறுத்திக்கோ அப்படின்றவேன். அப்படின்னு சொல்லிடுவார் என்கிட்ட. அங்கேயே நிற்க சொல்லுமாக்கா அப்படின்றவார். நிற்க சொல்லிடுவேன். அது பிறகு ஒவ்வொருத்தராக கன்னியாகுமரி, மெட்ராஸு, ஆந்திரா, இருந்து கேரளா வரைக்கும் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரொம்ப ஆள் கூட்டம் வந்தால் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு ஆளுகளுக்காக பேட்டரி கொடுத்து ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். மருந்து கொடுக்க செய்ய வச்சிட்ருக்கோம். ஆளுகளும் வராங்க, செய்கிறாங்க, புக் பண்ணி வராங்க. இந்த இடத்துக்கு புக் பண்ணி காவல் கிணறு. ஆரம்ப வாழ்க்கை எப்படி? நீங்கள் என்ன படிச்சீங்க? நான் ஒன்றுமே படிக்கலை. 1ஆம் கிளாஸ் கூட ஸ்கூல் போகல. எனக்கு வந்து ஜாதி நாயக்கர். ஏன்னா அதனால நான் வந்து எனக்கு சொந்த ஊர் கோவில்பட்டி. ஆமாம், கோவில்பட்டி. நான் இருந்தது வந்து இங்கே தச்சையில் தான் நான் வந்து வாடகைக்கு தான் வந்தேன். ஏன்னா ஒரு ஆள் வந்து குழந்தை இல்லை, இன்றைக்கி உங்களை பார்த்த தெய்வம் மாதிரி இருக்குன்னா நான் ஒரு பச்சை இலையை அரைச்சி கொடுத்தேன். அந்த பச்சை இலை எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு முன்னோடி எங்கள் தாத்தா பாட்டிலாம் வைத்தியத்தில் இருந்தவங்க, சித்த மருத்துவத்தில் தாத்தா பாட்டி வைத்தியம். அப்போ வந்து நான் கொடுத்தவொன்னே மருந்து கொடுத்தோன்னா பொம்பளை பிள்ளை பெற்றாச்சு. பெற்றவொன்னே அவங்க ஒவ்வொருத்தராக சொல்லி ஆளுக்கு வர ஆரம்பிச்சிட்டு அப்படியே நான் ஜாதகம் மட்டும் பார்ப்பேன். நம்ம வீட்டில் மட்டும் பூஜை வச்சுட்டு தான் இருப்பேன். அது இருந்துகிட்டே இருக்கும்போது தான் இவர் வந்து எனக்கு இடையெடு வீடெடு எல்லாம் அவர் தான் கொடுத்தது எனக்கு. நான் வீட்டுக்கும் 10 பைசா போடலை. அதே மாதிரி என்னை அம்மாவை இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பான்ட்டு எல்லா மக்களும் சேர்ந்து வீடுகளை எடுத்து கொடுத்து சிமெண்ட் செங்கல்லாம். நாட்கள் என்ன நாட்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு அவருக்கு வந்து எனக்கு பூஜை சுடலைக்கு என்ன பூஜை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்போ இவர்கிட்ட வரும்போது பசியில் இருக்கார். நான் ஓவர பசி இருக்க, நீ என்ன கொடுப்பேன்னு கேட்டார். நான் உனக்கு சோறு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரே அடி சொன்னேன். எனக்கு சோறு மட்டும் கொடுத்தா போதுமாக்கா அப்படின்னாரு. அப்போ கக்கன்னு சிரிச்சார். அப்புறம் உனக்கு என்னென்ன வேணுயா சொல்லிடுங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் வந்து உங்களுக்கு வந்து பூஜை வைக்க முடியாது, நீர் என்ன சாமின்னு சொல்லும், நான் அது பிறகு நான் ஏற்றுக்கிறேன்னே. அவர் சொல்லிட்டா நான் அக்னி சொல்லமாக்கான்ட்டார். நான் அக்கினி சுடலைன்னாரு. அக்கினி சுடலையா, சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி அத்தனையும் வையின்ட்டார். அது நான் கொழுவத்தை தெரியாது, இந்த அப்படி செய்ய தெரியாது, இப்படி செய்ய தெரியாதுன்னா எனக்கு மக்கள் கடை வெட்டுவாங்க. நீ வந்து எனக்கு சேவலாக இருக்காத, சேவலாக இருந்தால் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். எனக்கு பெட்ட கோழி தான் அறுக்கணும். எப்படி? பெட்ட கோழி தான் எனக்கு அறுக்கணும், சேவலாக இருக்காத, எனக்கு உனக்கும் சண்டை வந்துடும். அதனால் மக்கள் வர்ற மக்களுக்கும் சண்டை வந்துடும். அதனால் மக்கள் எனக்கு நிறைய வரணும், என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன், நான் காப்பாற்று தான் கரையாமல் இருக்கேன்னாரு. காப்பாற்றக்கூடியதுக்கு தான் நான் கரையாமல் நிற்கேன் அப்படின்னாரு. சரியா நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் பூஜையில் வைப்பேன். அதே மாதிரி இந்த மற்ற பூஜை, இந்த மாதிரி பூஜைகளாக ஓமகண்டம் இதெல்லாம் வளர்க்க செய்ய அப்படி ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், மாதம் கொடை வைப்பேன் நான். எங்கள் சொந்த செலவு வச்சு மக்கள்லாம் வருவாங்க. அவருடைய மக்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க சொந்த பந்தெல்லாம் வராது. ஏன்னா அவங்க திருநீர் கூட வைக்க மாட்டேன்ட்டாங்க. வைக்க மாட்டேன். எனக்கு முந்தானத்து போகும்போது கூட ஏக்கா திருநீர் வாங்கிக்கூடாது, எனக்கு திருநீர் வேண்டாம், ஒன்று வேண்டான்ட்டு போயிட்டு ஒரு பொம்பளை. அதனால அவங்க கூட்டத்தை நான் சொல்ல மாட்டேன். வந்தால் வாராக கூட்டத்தோட, வரலைன்னா விட்டுருங்க, சாமியை மட்டும் கும்பிட்டு போகிறாங்க. திருவிழா வந்து மாசி மாதம் லாஸ்ட்டில் வைப்பேன். எத்தனை நாளில் 3 நாளைக்கு, 8 நாளைக்கு, 8ஆம் கூட வரைக்கும் கொடுப்பேன். ஏன்னா தினம் பூஜை வச்சுட்டு 8ஆம் கூட வரைக்கும் வைப்பேன். எனக்கு அவ்வளோதான் முடியும். ஆமாம், வெள்ளி முக்கியமாக பண்ணுவேன், செவ்வாயும் பண்ணுவேன். காலையில், மத்தியானம், ராத்திரி இந்த 3 அப்படிலாம் கிடையாது. நான் பூஜை வச்சுட்டு வீட்டுக்கு போனாலுமே வயிறு நிறைய சாப்பிட்டு நான் படுக்க போகிறேன்ருவார். நான் போகிறேன், நீ போ அப்படின்றவார். ஆமாம், கிடா வெட்டுவோம், 2 கிடா வெட்டுவோம், கிடா வெட்டுவோம். ஆமாம், 3 நேரம் பூஜை கொடுப்போம்.
நம்ம 3 நேரம் பூஜை கொடுக்க பூஜை வந்து கொடுக்கலனாலும் அவர் ஏற்றுக்கிடுவார், கொடுத்தாலும் ஏற்றுக்கிடுவார். அவர் வந்து நான் வந்து 12 மணிக்கும் கும்பிடுவேன், 10 மணிக்கும் கும்பிடுவேன். இப்போ மக்கள் ஏகப்பட்ட மக்கள் நடமாட்டம் ஆயிடுச்சு. முந்தி மக்களே வரமாட்டாங்க. நான் சுதாரி பண்ணோன்னா ஐயா பூஜை வைக்கணும். இப்போ ஆளு நடமாட்டம் நிறைய ஆகிட்டு. இப்போ நோயாளி புத்துநோய், கேன்சரு, சுகரு, ப்ரெஷரு, தலைவலி, எனக்கு தீராத தலைவலி தீராத வேதனை வருவாங்க. பையங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, எது இருந்தாலும் வீட்டில் என்ன நடக்கோ அதை அப்படியே சொல்லிடுவார். சரியில்லைன்னா உத்தரவு கொடுக்க மாட்டார். சரி இருந்தால் மட்டும்தான் உத்தரவு கொடுப்பாரு. அது இது வரைக்கும் நடந்தது அதுதான். ஏன்னா இப்போ சரி உன் ஃபோட்டோ கொண்டு வாமா, இப்போ பையனோட ஃபோட்டோ கொண்டு வா, நான் வச்சு ஐயா முந்தானை வச்சு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐயா வந்து என்கிட்ட மட்டும் பேசுவார். ஆனால் பேசுகிறது உங்களுக்கு கேட்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறது அப்படின்னு என்கிட்ட டிவி மாதிரி நான் காட்டுவேன். என்ன நடக்க உங்களுக்கு அது நான் டிவி மாதிரி மேலே காட்டுவேன்னு காட்டினாரா இல்லைன்னு கேளுங்க. நோயாளிகிட்ட கேளுங்க. இப்போ நோயாளி வந்திருக்காங்க, நோயாளிகிட்ட கேளுங்க. இப்போ உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கிடையாது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதாட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் பிள்ளைகளும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஹஸ்பண்டை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ யாரை பற்றியும் எனக்கு பிரச்சனை இல்லை. கும்பிடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னா ஐயா. அப்படி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருந்து இந்த இதெல்லாம் எத்தனை பேர் இருக்கேன்னா 2 பெண்ணு 1 பையன். அந்த பையன் என் கூட சின்னதுலேருந்து பூஜை வைப்பான். பையன் எப்படி வைப்பான்னா, வாடா ஐயாவுக்கு செய்யணும், அவன் மேலே பையன் மேலே ஏறினார். ஏன் என் பையன் மேலே சின்ன பையன் மேலே போய் ஏறுறாரு, அப்போ நான் அவனுக்கு பூஜை வைக்க மாட்டேன்னு. அவனுக்கு ஒரு வயசில் நான் அவன் மேலே இருக்க ஏற்கனவே அப்படின்னு அவன் ஆட தொடங்கிட்டான். அப்போ ஆடக்கூடாது, நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்க வையும். ஆடுனா எங்களுக்கு நல்லா இல்லைப்பா அப்படின்னு கேட்டேன். சரி இனிமேல் ஆட விட மாட்டேன். அவனை முன்னால் நின்று வச்சா ஒரு குலுக்குவார். அந்த அன்றைக்கி என்னடா அம்மா சாமி வந்திருக்குமானா, அப்படி நீ வா அப்படின்பார். அது பின்ன ஐயா வந்து என்கிட்ட பேசினார். பேசி பூஜைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். பூஜைகளும் நல்லா போய்கிட்டு தான் இருக்குது. ஆளுகளும் வந்துட்டுருக்காங்க. புக் பண்ணி தான் பூஜைகள்லாம் நடத்துவேன். ஒவ்வொரு ஆளுக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த ஆளுகளை பூஜைகளுக்கு பைசா கொடுங்க, இல்லைன்னா பூஜைகளுக்கு நீங்கள் ஜாமான் வாங்கிட்டு வாங்க அம்பேன். அவங்க சாதனம் வாங்கிட்டு வரேன், இல்லை பைசா கையில் கொடுப்பாங்க. சாமான் எல்லாமே வாங்கி பூஜையெல்லாம் நடத்தி அவங்களுக்கு நான் செய்துட்டு வரேன். சாமிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் படைக்கிறீங்க? என்னென்ன அவசியம் படைக்கணும்னா சவ்வாது, புணுகு, அத்தரு, செண்டு அவங்களுக்கு குளிப்பாட்டும் போது அதை வச்சு குளிப்பாட்டினா தான் அவர் வருவார். அதே பிறகு அவர் குளிப்பாட்டி முடித்தவொடனே எனக்கு ஐஸ்வர்யமாக இருக்குன்னு அவரே சொல்லிடுவார். அதே பிறகு படையலெல்லாம் வைப்பேன். படையலில் வச்சு பெருசாலாம் வைக்க மாட்டேன். இதுக்கு இருக்க கோழியை சோறு விங்கி குழம்பு வச்சு அவருக்கு நம்ம சாப்பிட்றத அவர் எச்சி பண்ணாமல் வச்சு படையலில் வச்சு படையிலேருந்து எடுக்க மாட்டேன். எதையும் அவருக்குன்னு வச்சாச்சு. அவருக்கு படையிலேருந்து எதையும் எடுக்கக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டார் என்கிட்ட. எச்சி பண்ணாமல் நான் யாரும் தொட்டுட்டாலும் தொட விட மாட்டேன். என் முன்னால் வந்து யாரும் என்னை குளிப்பாட்டக்கூடாது, இனி தான் குளிப்பாட்டணும், மற்றவங்க குளிப்பாட்ட எனக்கு பிடிக்க மாட்டேங்கின்றவார். அதே மாதிரி நான் தான் குளிப்பாட்டுவேன். ஐயாவுக்கு நான் தான் பணிவிடை செய்கிறேன். ஏன்னா இப்போ 5 வருஷமாக நான் ஐயாவுக்கு நல்லா பண்ணிட்டு வரேன். எனக்கு ஐயா நல்லதாக கொடுக்காரு. மக்களுக்கு வர்ற மக்களுக்கும் நல்லபடியாக செய்கிறாரு. இந்த இடத்துக்கு வர்றவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது, என்னையும் யாருன்னு தெரியாது. சொந்தக்கார மாதிரி ஆயிடுவாங்க. வந்தவொடனே மகாக்கா போனால் நல்லாயிருக்கும், மகாலட்சுமிகிட்ட போயிட்டால் எந்த குறை இருந்தாலும் பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் தண்ணி தெளித்து செஞ்சு விடுவேன். தொட்டாலும் அவளுக்கு சரியாயிரும் அப்படிம்பாங்க. ஐயாவை தொட்டுட்டு அவங்கள தொடுவேன். தொட்டவுன்னா அவங்களுக்கு சரியாயிரும். அதே மாதிரி நானும் சுத்தபத்தமாக தான் இருப்பேன். என்ன இறைச்சி எதுவும் சாப்பிட மாட்டோம், வைக்க மாட்டோம். அப்படி இருந்து இவர்கிட்ட வந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். முந்தியெல்லாம் சாப்பிட மாட்டோம், எதுவுமே தொட மாட்டோம். அதே மாதிரி ஆஞ்சநேயரத்தை முதல்ல நான் கும்பிட்டுட்டு இருந்தேன் அங்கே வீட்டுக்குள்ளே. அதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இவர்கிட்ட வரவும் எல்லாமே நீ சாப்பிட்டு ஆகணும், எனக்கு படைக்கும் போது நீ எல்லாமே மூக்கை கட்டக்கூடாதுன்ட்டார். வாயை கட்டி தான் பூஜை வைப்பேன். வாயை கட்டாத, வாயை கட்டாமல் பூஜை வை அப்படின்னு அதே மாதிரி பூஜை வச்சுட்டு வரேன். இப்போ ஆளுகளும் வந்துகிட்ருக்காங்க. புக் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். சில பேர் வந்தவங்களுக்கு நேரம் சரியில்லைப்பா, ஜெயிலில் கிடக்காக, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அவர் போலீஸு, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாம் அவர் தான். அதே மாதிரி அவர்கிட்ட கேளுங்கய்யா, நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட கேளுங்க, அவர் சரியாக்கிடுவார் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். இந்த கேஸுக்கு இப்படி நடக்கும், நீ இப்படி சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லுவார். நான் போய் பார்த்துக்கிறேன்றார். அது பிறகு அவருக்கு என்னென்ன சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லி அனுப்பிடுவேன். ஐயா சொன்ன உடனே தான் நான் சரின்னு அவர் சொல்லி முடித்த உடனே தான் நானே சொல்லுவேன். அதே மாதிரி 12:05 ஒரு நாள் பூஜை நடத்திக்கிட்டு இருக்க கண் திறந்து காட்சி கொடுத்தாரு. என்னையா சிலையில் கண்ணு தெரியுது அப்படின்னு சொன்னேன். நான் சிலையில் உன்னை பார்க்க வேண்டாமா, என் பிள்ளையை பார்க்க வேண்டாமா, நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், நான் நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்போ சரியா அப்படின்னு சொல்லி எனக்கு பயன்றதே கிடையாது. அதே மாதிரி பூஜைகள்லாம் வைப்பேன். நானும் அவர் முன்னாடி முடிச்சுக்கிட்டு பாட்டோ படமோ எனக்கு இந்த படிக்கவோ எதுவுமே தெரியாது. எனக்கு இப்போ மந்திரங்கள்லாம் சில இதெல்லாம் ஐயாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவரே சொல்லிக் கொடுப்பாரு. இப்படி சொல்லுன்னு சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்லி கொடுத்து தான் நான் சொல்கிறேன் எல்லாமே படிக்கேன். அதே மாதிரி அவர் எந்த சாமி யார் சாமியும் எனக்கு தெரியாது. அப்போ முன்னுக்கு வந்து யார் சாமியை அதை சொல்லுன்னு அதுவும் சொன்னார். நான் அக்னி சுடலை,
அவர் வந்து ஆற்று சொடலை. ஏன்னா ஆற்று சொடலை நான் இங்கே எடுத்து வைக்கேன் அப்படின்னா எதிர்த்து எனக்கு வேண்டான்ட்டார். அவங்க முன்னால் இருக்கட்டும், கிழக்காம பார்த்து இருக்கட்டும், அதே மாதிரி நான் இங்கே தான் இருப்பேன். அதே மாதிரி நானும் சக்தியோடு இருக்கேன். ஆனால் எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல, என் சொந்த பந்தமோ யாரும் சாப்பாடு கொடுக்கல. நீ வந்து 7 தலைமுறைக்கு முன்னாடி என்னோட பிள்ளை, அதே தலைமுறையில் 7வது பிள்ளையாக கொடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன். இது சொன்னார் முக்கால் சத்தியமாக. இங்கே வந்து சொடலை, அக்னி சொடலை, அக்னீஸ்வர சொடலை, அதே மாதிரி ஆற்று சொடலை, ஆற்று மணல் சொடலை, திரும்பி பேச்சியம்மாள், எசக்கியம்மா, குட்டி சாத்தான், ஏன்னா நாகலட்சுமி, நாகாத்தம்மா இது இருக்குது. நாகாத்தம்மா 2 கண்ணாரையே காட்டுச்சு. நாகாத்தம்மா வந்து ஏறி இருக்குது. அதில் 2 பொந்தும் கிடக்கு, இருக்கவும் இருக்காங்க உள்ள. அவ்வளோதான். இதுதான் நான் கண்ணு கொண்டு பார்த்தது, நான் செய்கிறது. வேறு என்ன கேளுங்க சொல்கிறோம்.